ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அறிவியல் ஆலோசகராகவும் அரசியல் ஆர்வலராகவும் இருக்கக்கூடிய பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. ஏற்கனவே இந்த விமான விபத்து அதன் பின்னாடி உள்ள டெக்னிக்கலான விஷயங்கள் எப்படி பேசணும், அது வந்து முழுக்க முழுக்க ஒரு தொழில்நுட்ப படிப்பில் பேசுனீங்க. அது அரசியலாக நம்ம பேசலை. தொழில்நுட்ப படிப்பில் எப்படி இது நடக்கும், என்ன காரணம், இதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கா, அந்த மாதிரிலாம் பேசுவோம். ஆனால் நீங்கள் டெக்னாலஜியாக அதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது மட்டும் ரொம்ப மக்களுக்கு விரிவாக சொன்னீங்க. இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். கடலூர் மாவட்டத்தில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற வேன் மீது ட்ரெயின் மோதி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் செய்திகள் வராது மேக்சிமம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் வந்து இந்த எரும மாடு மீது மோதியது, கழுதை மோதி, அந்த மாதிரி செய்திகள் தான் வருமே ஒழிய பெரும்பாலும் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்க போய் இறக்குறவங்க தான் வரும். விபத்துங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரு. ஏன்னா மக்களும் இங்கே ஓரளவு படித்தவங்க, விழிப்புணர்வு உடையவங்க, அந்த சென்ஸோட தான் இருப்பாங்க. இருந்தாலும் இப்போ சமீப காலமாக இந்தியா முழுவதுமே ரயில் விபத்துகள் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்? பலரும் என்ன சொல்கிறாங்க, நிர்வாக திறன் இல்லாத பணியாளர்கள் இருக்கிறாங்க, போதுமான பணியாளர்களை நியமிக்கிறது இல்லை, அது ஒன்று சொல்கிறாங்க. தமிழ்நாடு கேரளாவில் கூட இவங்க உத்தரப்பிரதேசம் பீகாரில் இருக்கக்கூடிய பணியாளர்களை போடுறாங்க. மொழி பிரச்சனையிலேருந்து பல்வேறு இருக்கு. அவர்கள் அளவுக்கு நிர்வாகத்திறனும் விழிப்புணர்வும் மொழிப்புணர்வும் இல்லை. இதையெல்லாம் சேர்த்து இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. நீங்க இந்த ரயில் விபத்தை எப்படி பாக்குறீங்க? இது எப்படி தவிர்த்திருக்கலாம்? எதனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? கடலூர் செம்மகுப்பத்தில் இன்றைக்கு ஏற்பட்ட விபத்து, 4 மாணவர்கள், இதில் 3 பேர் அந்த இடத்துல இறந்துருக்காங்க. ஒரு மாணவன் கான்சியஸோடு இருக்கான். இது வந்து கேட் கீப்பருடைய அலட்சியம், கேட் கீப்பருடைய அஜாக்கிரதையின் காரணமாக இந்த துர்பாக்கிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே எனது ஆழ்ந்த இரங்கலை நான் அந்த குழந்தைகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது வெறும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து என்ன ஆகுது? பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சொன்னது மாதிரி இதுவரைக்கும் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கலை. ஏன்னா கேட் கீப்பர்ஸு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கும் பொழுது சரியாக தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் கேட் கீப்பருடைய அலட்சியத்தான் ஒரு விபத்து நடந்திருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கு இல்லை. பெரும்பாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. ஆமாம், கேட் கீப்பர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அப்பாயின்மெண்ட் போட்டு தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இந்த மேன்டு கிராசிங்கில் நார்த் இந்தியன்ஸுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ நார்த் இந்தியன்ஸை வந்து அதிகமாக ஃபில்லப் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி ரயில்வே, நீங்கள் பேங்க் எடுத்துக்கிட்டாங்கன்னா பேங்க்லேயும் நார்த் இந்தியன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் நார்த் இந்தியன்ஸ், இது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லோயர் லெவல் கேடர்ஸில் நார்த் இந்தியன்ஸ். ஸோ இப்படி வந்து இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியாவை பேசுகிறோம். வட இந்தியா இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்கள், வங்கிகள், இப்போ காரியாப்பட்டியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஹிந்தி பேசுறவங்கள போட்டா அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்க? ஒரு பேங்க் மேனேஜர் ஹிந்தி மட்டும் தான் பேசுறாரு. ஒரு பேங்க் மேனேஜருக்கு இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியல. நார்த் இந்தியாவில இருந்து அப்பாயின் பண்றாங்க. இவர் லோன் கேட்க போகக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து எப்படி அந்த பேங்க் மேனேஜரை கம்யூனிகேட் பண்றது? தமிழ்நாட்டுக்காரன் ஓரளவு இங்கிலீஷாவது பேசுவான், ஓரளவுக்கு இங்கிலீஷாவது தெரியும். இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா வார்த்தைகளாவது புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். அவனுக்கு இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தி மட்டும் தான் தெரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டாந்து உள்ள போட்டா எப்படி அர்த்தம்? அட்லீஸ்ட் இங்கிலீஷாவது கற்றுக் கொடுத்து அனுப்பணும். ஒரு மொழி இல்லை, 2 மொழியாவது கற்றுக் கொடுங்கடா. மும்மொழி நம்ம மேல மும்மொழியை திரிக்கிற அவங்ககிட்ட 2 மொழியாவது கற்றுக்க வைங்க. அதுவும் பண்ணாமல் இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸை கொண்டாந்து இந்த மாதிரி டிப்ளாய் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், நம்ம குழந்தைங்க, நம்ம மாணவர்கள், நம்ம அப்பாவி மக்கள் வந்து உயிரிழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. அப்போ பேங்க்கில் வந்து போனால் லோன் கிடைக்காம போகும், இல்லை எந்த சர்வீஸும் கிடைக்காம போகும். போஸ்ட் ஆஃபீஸில் போனால் சர்வீஸ் கிடைக்காம போகும். ஆனால் ரயில்வேல உயிரிழந்து போகுதே, உயிரே போகுதே. சேவை இழக்கிறான் தமிழ், சேவை இழந்தவன் உயிரை இழக்க வேண்டிய சூழலுக்கு மோடி அரசு தள்ளி இருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கேட் கீப்பர், அதாவது ரயில்வே கிராசிங் அக்ராஸ் இந்தியாவில் லெவல் கிராசிங், மொத்தம் இருக்கக்கூடிய லெவல் கிராசிங் 31,846 இருக்கு. 31,846 லெவல் கிராசிங் இருக்கு. இதில் 18,316 வந்து மேன்டு லெவல் கிராசிங் வித் கேட் கீப்பர்.
கேட் கீப்பரோட 18,316 இருக்கு. 13,530 வந்து அன்மேண்ட். 13,530 கேட் வந்து அன்மேண்டா இருக்கு. நீங்க மேண்டா இருந்து அந்த கேட் கீப்பர் தூங்கி சிக்னல் ஒர்க் பண்ணாம ட்ரெயின் வந்து இந்த இடத்துல கேட் இருக்குன்னு சவுண்டு எழுப்பாம வந்ததன் விளைவாக இந்த நார்மலா கிராஸ் பண்ணக்கூடிய வேன் கிராஸ் ஆகி இந்த விபத்து நடந்திருக்கு. அப்ப கேட் கீப்பர் தூங்கிருக்கான், சிக்னல் ஒர்க் பண்ணல, ரயில்வே டிரைவர் வந்து ஆரன் கூட அடிச்சுட்டு வரல, அடிச்சு வந்திருந்தாலும் நிறுத்திருப்பான். மூணு தரப்புமே தப்பு, மூணுமே தப்பு. ஆனா பிரைம் வந்து சிக்னல் போடாதது ஒரு பிரைமான இது இல்ல. ஆமா, சிக்னல் இப்போ ஒர்க் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? அங்க இருந்தாலும் பிரச்சனை தொடங்குது. அப்ப சிக்னல் போடாம இப்ப சிக்னல் சிஸ்டமே ஒர்க் பண்ணலையா? அப்ப சிக்னல் இவங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லையா? ட்ரெயின் பாது சேஃப்டி மெஷர், அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அது ஒழுங்கா ஒர்க் பண்ணலன்னு அர்த்தம். கவாச்சி சிஸ்டம்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்தியன் ரயில்வேஸோட ரிசர்ச் டிவிஷன் அல்ஸ்தாமோட சேர்ந்து கவாச்சின்றத கொண்டாந்துருக்காங்க. கவாச்சி வந்து அலாரம் எழுப்பும் தூரத்தில், அதாவது ஒரே ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் வந்தால் அது அலாரம் கொடுக்கும். ஆக்சிடென்ட் ஏற்படக்கூடிய சூழல் வந்தால் அலாரம் கொடுக்கும். இந்த மாதிரி அலாரம் கொடுக்கக்கூடியது. இங்கே மேண்டு கிராசிங்கிலேயே வந்து சிக்னல் கிடைக்கல, அப்போ ஒன்று அவன் தூங்கியிருக்கணும், இல்லை தண்ணியை போட்டு தூங்கியிருக்கணும், இல்லை அவனுக்கு சிக்னல் கிடைக்காம இருந்திருக்கணும். இத்தனையும் கிடைச்சாலும் டிரைவர் வந்து இந்த இடத்துல கிராசிங் வருது, அங்கக்குள்ள கைகாட்டியாவது இருக்குல்ல, கைகாட்டி கூட பார்த்து கூட அலாரம் எழுப்பியிருந்தான்னா இந்த விபத்து தவிர்க்கப்பட்டு. அவன் தான் தூங்கிட்டு இருந்தான்னு தகவல் வருது. எப்படி எல்லா விதத்துலையும் ஃபால்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஃபால்ட்டுக்கு காரணம் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு என்ன, அப்போ ப்ராப்ளம் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ராப்ளம், மேன் பவர் டிப்ளாய்மெண்ட்டில் ப்ராப்ளம், ஓவரால் நார்த் இந்தியன்ஸை வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் இந்தி மொழி தெரிஞ்சவர்களை மட்டுமே டம்ப் பண்ணுறது வந்து இட் இஸ் எ துரோகம். இந்த துரோகத்தை மத்திய அரசு செய்கிறது. அப்போ இல்லை அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க, நம்ம எல்லாருமே இந்தியர்கள், எல்லாரும் காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி இந்தியா, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், இருமொழி படிச்சு அட்லீஸ்ட் இருமொழியாவது படிங்க, இங்கிலீஷாவது பேசுங்க. ஒரு மொழி மட்டும் தான் தெரிஞ்சு, ஒரு மொழி மட்டும் தெரிஞ்சு வச்சு எங்களை வந்து மும்மொழி படிக்க சொல்றீங்களே நீங்க. உனக்கு யாரு சொல்லுவா? கண்ணு முன்னால நடக்குது. இது எடப்பாடிக்கு தெரியுமா இல்லையா? பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க எடப்பாடிக்கு தெரியுமா இல்லையா? மும்மொழி நம்மளை படிக்க சொல்றான், இந்தியில இருக்கவன் இங்க ஒரு மொழி மட்டும் படிக்கிறான், அவனை கொண்டாந்து ரயில்வே கிராசிங்ல போடுறான், அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு சிக்னலும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. இன்றைக்கு 3 குழந்தைங்களுடைய உயிர் இன்னைக்கு பலிகடாக இருக்கு. அப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்பது? 200 பேர் 300 பேர் சாகிற ரயில்வே விபத்துக்கே அஸ்வினி வைஷ்ணவ் பொறுப்பேற்க மாட்டாரு, மோடி பொறுப்பேற்க மாட்டாரு. அப்ப இந்த குழந்தைங்களுடைய உயிர் என்ன தெருவில் கிடக்கா? பெரும்பாலும் தென்னிந்தியாவில் எந்த பேரிடர் ஏற்பட்டாலும் பாஜக பெருசா அதை பத்தி கண்டுக்க மாட்டாங்க. தூத்துக்குடியில அவ்வளவு பெரிய அழிவு வந்தப்ப கூட அவங்க பேரிடரா, இதெல்லாம் பேரிடரே கிடையாது அப்படின்னாங்க. எவ்வளவு வெள்ள இயற்கை வந்தப்ப கூட கண்டுக்கல. அகமதாபாத்ல விமான விபத்துல மட்டும் போய் பார்த்தாங்கல்ல எல்லாரும். அமித்ஷா போய் பார்த்தாரு, மோடி போய் பார்த்தாரு. அது அகமதாபாத், ஆனா அவங்க சொந்த ஊரு குஜராத் மாநிலம். அப்ப அது மட்டும் நீங்க போய் பார்ப்பீங்க. தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் வரமாட்டீங்க. அப்ப என்ன இருக்கும்? தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ் ஆஃப் 2018 டேட்டா இருக்கு. ஆல் அன்மேண்ட் கிராசிங்ஸ் ஆர் எலிமினேட்டட், முடிஞ்சு. எங்கேயுமே அன்மேண்ட் கிராசிங் இல்லை தமிழ்நாட்டில். இல்லை 2018 அன்மேண்ட் கிராசிங் இல்லை, எல்லாமே மேட்டு கிராசிங் தான். 2014 இருந்து 2022 வரைக்கும் சதர்ன் ரயில்வே 639 அன்மேண்ட் கிராசிங் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. 262 மேன்டு கிராசிங் உருவாக்கியிருக்காங்க. 262 மேன்டு கிராசிங்ஸ் ஃபார் த திருச்சி டிவிஷன் மட்டும். மிட் 2025 நடுவில் கிட்டத்தட்ட 493 மேன்டு கிராசிங்ஸ் திருச்சியில் மட்டும் இருக்கு, திருச்சி டிவிஷனில் மட்டும். ஸோ அப்போ என்னது, அக்ராஸ் இந்தியா 18,316 மேன்டு கிராசிங்ஸ். தமிழ்நாட்டில் வந்து 500லேருந்து 600 மேன்டு கிராசிங்ஸ். அதில் 493 வந்து திருச்சி டிவிஷனில் மட்டும் இருக்குது, ஒரே டிவிஷனில் 493 மேன்டு கிராசிங் இருக்குது. நார்த் இந்தியன்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி எம்ப்ளாய் பண்ணியிருக்கான் அப்படின்னா, எக்ஸாக்ட் ஹெட் இல்லை, பட் ஆனால் ஓவராலாக 2014 மதுரை டிவிஷனில் மட்டும் 620 குரூப் டி ரெக்ரூட்ஸில் 560 பேர் வந்து நார்த் இந்தியன்.
620 குரூப் டி ரெக்ரூட்ஸ்ல 520 பேர் நார்த் இந்தியன்ஸ். தமிழ்நாட்டுல அந்த வேலைக்கு தகுதியானவங்க இல்லையா? தகுதியானவங்க இல்லையோ, அப்ளை பண்ணலையோ, இல்லை இவங்க அதுக்கான சரியான விளம்பரம் கொடுக்கலையோ, இல்லை அப்ளை பண்ணி அவங்கள எடுக்கலையோ. ஒன்று ஆள் அப்ளை பண்ணாமல் இருக்கணும். ஆமாம். ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அந்த வேலைக்கு போகிறதுக்கு ஆள் ரெடியாக இல்லைன்னு இருக்கணும். அந்த இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை, அது ரயில்வே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைன்னா இப்போ போகாமல் இருப்பானா? அப்ளை பண்ணி வேலை கிடைக்காம இருக்கணும். இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு பிஹெச்டி முடித்தவன் நார்த் இந்தியாவில் அப்ளை பண்ணுறான். இந்த மாதிரி அன்மெண்ட் கிராசிங்ஸ் போஸ்ட்டுக்கு பிஹெச்டி முடித்தவன் இதுக்கு அப்ளை பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணலையா, இல்லை ஏனஃப் அப்ளிகேஷன் வரலையா, இல்லை அப்ளை பண்ணவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு நார்த் இந்தியனை போட்டிருக்கானா? அது நமக்கு வெளிப்படையாக அது தெரியாதா? தெரியலையா? அது ஆர்டிஐல கேட்டால் தான் தெரியும், சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த டேட்டாவே 2016 டேட்டா தானே நம்மகிட்ட இருக்கு. 9 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னா அதுக்கப்புறம் இது அதிகரிக்க தான் செய்யும். நார்த் இந்தியன் இன்வேர்டுங்கிறது அதிகரிக்க தானே செய்யுது. இதுல பொன்மலை ஒர்க் ஷாப் திருச்சி 2019 டேட்டா 1765 அப்ரெண்டிஸ் மொத்தம் எடுத்திருக்காங்க. அதுல மொத்தமே 165 பேர் தான் தமிழ்நாடு. மொத்தம் இருக்கிறது 1765 அப்ரெண்டிஸ். 10% கூட கிடையாது. ஆமா, 165 பேர் தான் தமிழ்நாடு. ரிமைனிங் 1600 பேர் நார்த் இந்தியால இருந்து எடுத்திருக்காங்க அப்ரெண்டிஸ் ட்ரைனிங். இங்க ஐடிஐ படிச்சவன் இல்லையா, டிப்ளமோ படிச்சவன் இல்லையா, இல்லையா, 10th முடிச்சுட்டு ஐடி படிக்கிற பசங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவனுக்கு என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போக மாட்டான். அப்ப அப்ளை பண்ணிருக்கான்ல 125 பேர் தமிழ்நாட்டுல இருந்து எடுத்திருக்க. மிச்சம் 1600 பேரை அப்ரெண்டிஸ் நீ நார்த் இந்தியனை போட்டிருக்க. அப்ப அப்ரெண்டிஸ் எப்படி ஒர்க் பண்ணுவான் இங்க நார்த் இந்தியன்? அவனுக்கும் மேனேஜருக்கும் என்ன கம்யூனிகேஷன், என்ன முடிச்சு? கண்டிப்பா அவனுக்கு தமிழ் தெரியாது. அவன் சொன்னதுக்கும் ஏற்கனவே தமிழ் தெரிஞ்ச மேனேஜர்ஸுக்கும், தமிழ் தெரிஞ்ச சூப்பர்வைசருக்கும், தமிழ் தெரிஞ்ச லைன்மேனுக்கும், தமிழ் தெரிஞ்ச எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசருக்கும் இவனுக்கும் என்ன கம்யூனிகேஷன்? ஹிந்தியை தவிர இவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் சொல்லி பார்ப்பான், இவன் முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ எப்படி உங்களுக்கு ஷிங்க் ஆகும்? இவனை போய் இங்கிலீஷ் படுறான்னு சொன்னா படிப்பான் அவன்? இப்போ சிக்னல்லாம் போலனா ஒரு ட்ரெயின் வருதுன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி மாற்றி விட்டுன்னு கூட சொல்ல முடியாது. சொன்னாலும் புரியாது. ஆமாம், இங்கிலீஷில் சொன்னாலும் புரியாது. ஏதோ ஹிந்தியை மட்டும் படிச்சுட்டு வந்திருக்கான். நம்மளுக்கு தான் வேகமாக ஹிந்தி கற்றுக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ மொத்தமே நீங்கள் பாருங்களேன், கோல்டன் ராக் ஒர்க் ஷாப்பில் மட்டும் 4000 பீகார் எம்ப்ளாயிஸ் இருக்கு. கோல்டன் ராக் ஒர்க் ஷாப், அதாவது பொன்மலை ஒர்க் ஷாப்பில் 4000 பீகார் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 4000 பேர். அனதர் ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா 50% ஆஃப் 3000 எம்ப்ளாயிஸ் ஆஃப் பொன்மலை ஒர்க் ஷாப் வேர் ஃப்ரம் நார்த் இந்தியான்னு சொல்லுது. பாருங்க, இதில் இப்போ என்னாச்சு? இப்போ மேன் ரயில்வே 18,000, 12,316. நார்த் இந்தியன்ஸ் மெஜாரிட்டி 50 to 90% ஆஃப் த குரூப் டி ரெக்ரூட்ஸு, ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃபு எல்லா டிவிஷன்லையும் 50 to 90% நார்த் இந்தியன்ஸ். அப்போ இது இதை கேட்பதற்கு இப்படி பிஜேபி நார்த் இந்தியனை ஹிந்தி மட்டும் தெரிஞ்சவனை, ஒரு மொழி தெரிஞ்சவனை, தமிழ்நாட்டுக்காரங்களை மும்மொழி படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை வாய்ப்பை மறுத்து, தமிழ்நாட்டு இளைஞர்கள் ரயில்வேல சேர விடாமல், பேங்கிங்கில் சேர விடாமல், போஸ்ட் ஆஃபீஸில் சேர விடாமல், இவர்களுக்கு வாய்ப்புகளை எல்லாம் மறுத்து ஒரு இந்தி மொழி தெரிஞ்சவனை மட்டும் 90% ரயில்வேஸ், பேங்கிங், போஸ்ட் ஆஃபீஸில் மத்திய மோடி அரசு திணித்திருக்கிறது என்று சொல்லும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆன்ஸ்லாட் ஆன் தமிழ்ஸ், அதாவது தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களின் எதிர்காலத்தை சிதைத்திருக்கிறது மோடி அரசு. இது எடப்பாடி கேட்பாரா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு போறாரு. பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன தப்புன்னு கேட்டிருக்காரு. அதான் பாஜக கூட்டணி வச்சதுனாலதான் 90% மேன் பவர் உள்ள வந்திருக்கு. யார் ஆட்சியில? எடப்பாடி ஆட்சி. அவங்க பீரியட்ல தான் அது தமிழ் தெரியலனா கூட பரவாயில்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கல, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை வேணும், ஓபிஎஸும் தமிழ் தெரியலனா கூட பரவாயில்லன்னு சொன்னாங்க. எழுதி விட்டீங்கல்ல நீங்க. இந்த கவர்மெண்ட் வந்தோட தான் மாத்துனாங்க அந்த ஆணையம். அப்ப யார்கிட்ட காக்குறது? அப்ப
இப்ப என்ன கோஷம் போட்டிருக்காரு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் இருக்கு. அதிமுகவை காப்போம், அமித்ஷாவிடமிருந்து மீட்போம்னு ஒரு கோஷத்தை மாத்தி எழுதணும். அதிமுக தொண்டர்கள் தொண்டர்கள் எழுதணும், அதிமுகவை காப்போம், அமித்ஷாவிடமிருந்து மீட்போம். இப்படி எழுதினா தான். நீ எழுதாம இங்க பாருங்க, கண்ணு முன்னால விபத்து நடக்குது. கண்ணு முன்னால வந்து பேங்கிங், நீங்க போய் கிராமத்துல போய் கேளுங்க, எத்தனை பேங்க் மேனேஜர் ஹிந்தி மட்டும் பேசுறான்னு கேளுங்க. எத்தனை போஸ்ட் ஆபீஸ்ல கிராமத்துல போய் கேளுங்க, எத்தனை பேங்க் மேனேஜர் ஹிந்தி மட்டும் தான் பேசுறான், இங்கிலீஷ் பேச மாட்டான். ரயில்வே ஸ்டேஷனுடைய டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கவுண்டர் கொடுக்குறவன் ஹிந்தி மட்டும் தான் பேசுறான். நம்மளால தமிழ்ல டிக்கெட் வாங்குறதா, அவனுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும், பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறவனுக்கு எவ்வளவு பிரச்சனை உருவாகும்னால முடிஞ்சதை பாருன்றான். அப்ப பேங்க்ல எவ்வளவு ப்ராப்ளத்தை உருவாக்குவான். ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்குலாம் ஒருத்தர் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் கூட அவசியம் இல்ல. சாதாரண தமிழ் தெரிஞ்ச ஒரு வயசானவங்க நம்ம வீட்டுல இருந்து போறாங்கன்னா அப்ப அவனால டிக்கெட் சொல்லி வாங்கவே முடியாது. எங்க முடியும் வாங்குவீங்க? 3 டிக்கெட்டுப்பா 4 டிக்கெட்டுப்பா சொன்னா அவனுக்கு அதுக்கு சத்தியமா 3வது 4வது 1 2 3 4 5ன்னு சொல்லணும். நீங்க 1 2 3 கூட தெரியல அப்படின்னா நீங்க டிக்கெட் வாங்க முடியாது. இல்லைன்னா பக்கத்துல வேணா கூட சொல்லணும். கேட்டோம்னா உன்னால முடிஞ்சதை பாருங்க. இதுக்கு யார் தீர்வு காண்றது? அப்ப ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டின் மேல இந்தி திணிப்பு மட்டும் இல்ல, இந்தியர்கள் இந்தி பேசக்கூடிய வட மாநிலத்தவர் திணிப்பு நடக்கிறது. அந்த திணிப்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால வங்கி சேவைகளை தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்க முடியல. அஞ்சலக சேவைகளை அனுபவிக்க முடியல, அஞ்சலக சேவைகளை யூஸ் பண்ண முடியல. இன்னைக்கு ரயில்வே சேவைகள் பழுதாகனால இன்னைக்கு 3 உயிரை இழந்திருக்கும். உயிரே போகுது. சேவைகள் போனா கூட பரவாயில்ல, ஆனா உயிரே போகுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபியுடன் தான் எடப்பாடி வந்து தமிழகத்தை மீட்க போறேன்ற. மோடிகிட்ட இருந்து தமிழ்நாட்டு ரயில்வேயை மீட்கணும். இப்ப தமிழ்நாட்டு பேங்கிங் சர்வீஸ். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிஜேபியினர் இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பொறுப்பு, சிக்னல் சிஸ்டம் வேலை செய்யல, ஒழுங்கா ரயில்வே பாதுகாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு ஒத்துக்குவாங்களா? இது ரயில்வே ஒட்டுமொத்த பொறுப்பும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை ஒத்துக்கிறது. இவன் பிஜேபி ஒத்துக்கிறது மக்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு தெரியும்ல. இவன் பிஜேபி எப்படி ஒத்துக்குவான்? பிஜேபி காரங்க வந்து இதை ஏத்துக்குவாங்க. கடலூர் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. தமிழ்நாடு இதுக்கு பொறுப்பு ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க. ஸ்டாலின் தான் பொறுப்பு. திராவிட மாடல் தமிழ்நாட்டுல தானே இருக்கு, இதுக்கு பொறுப்பு ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க. போஸ்ட் ஆபீஸ் தமிழ்நாட்டுல இருக்கு, அதுக்கு பொறுப்பு ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க. அப்ப இப்படிப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி ஞான சூனியங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்ப இப்படி ஒரு இந்தி திணிப்பை, மொழி திணிப்பை, கலாச்சார திணிப்பை, வட மாநிலவர் திணிப்பை நீ திணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வட மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு, 30% கொடு, இல்லைன்னா 15% கொடு. கொடுக்க வேணாம்னு சொல்ல, எல்லாருமே வேலை வாய்ப்பு கிடைக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் கொடு. ஆனா தமிழ்நாட்டு சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை. கன்னடத்துல கன்னடர்களுக்கு முன்னுரிமை, கன்னடத்துக்கு முன்னுரிமை கொடு, தெலுங்குக்கு முன்னுரிமை கொடு. 30% வந்து யூ கீப் இட் வேக்கன்ட் ஃபார் ஆல் த அதர் ஸ்டேட், 70% யூ கிவ் இட் டு த ஸ்டேட், ஓன் ஸ்டேட். அப்ப இது கூட செய்ய மாட்டோம், நாங்க எல்லா இடத்துலையும் பண்ணுவோம்னு நினைச்சீங்கன்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவை, கலாச்சார அழிப்பை, மொழி அழிப்பை, இன அழிப்பை மோடி அரசு கொண்டு வருது. அதுக்கு துணை போய் அந்த ஏன் பிஜேபியோட கூட்டணி வைத்தால் என்ன தப்பு என்று ஒரு எடப்பாடி பழனிசாமி கேட்டால், இந்த எடப்பாடியிலிருந்து அதிமுகவை காக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. இல்ல இப்ப இந்த பாஜக அரசு வர்றதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்ப இந்த அளவுக்கு நார்த் இந்தியன் இல்லையா? இந்த அளவுக்கு இல்ல. காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு நார்த் இந்தியனுடைய டாமினேஷன் கிடையாது. ஆனா அவங்களும் ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க. அந்த பாலிசி படி எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கும். நார்த் இந்தியன்ஸும் நார்த் ஈஸ்ட் இந்தியன்ஸுக்குமே வந்து எல்லா இடத்துலையும் ரெப்ரசன்டேஷன் உண்டு. 30% அவங்களுக்கு ஒரு 15 to 30% டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் பாலிசி. 15 to 30% வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மிச்சம் இருக்கிறது அந்த ஓன் ஸ்டேட்டுக்கு கிடைக்கும். அப்ப அந்த பாலிசியை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இப்படி திணிக்கல. மொழியை தான் திணிப்பதற்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் முயற்சித்தது. இவர்கள் மொழியை மட்டுமல்ல ஆட்களையும் திணிக்கிறார்கள், நார்த் இந்தியன்ஸையும் திணிக்கிறாங்க. அதனால் என்னது? அதனால் இந்த 3 மத்திய அரசு சேவைகள் தமிழகத்திற்கு கிடைக்காமல் பாதிக்கப்பட வேண்டிய சூழல். அதனாலதான் இப்போது போன இழப்புகள்லாம் வருதுங்கிறீங்க. இப்ப நம்ம ஆட்கள் வட இந்தியாவில் அங்கு போய் பணியில் இருப்பவர்கள் அந்த மாநிலத்தின் தன்மையை, கலாச்சாரத்தை, மொழியை, வேலைவாய்ப்பை பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா? பிற மாநிலத்தில் நம்ம தமிழர்கள் இல்லையா? அவ்வளவு எங்க இருக்காங்க?
நம்ம தமிழர்கள் எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க, ஆனால் அவர்கள் ஹிந்தியை கற்றுக்குவாங்க. இந்த வட மாநிலத்தில் வந்த ஒரு ஜெனரல் மேனேஜர் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹிந்தி தெரியுமா, தமிழ் தெரியுமா? தமிழ் தெரிஞ்சிருக்கணும். நீ இங்கே தான் பொழப்புனா நீ இங்கே தான் தெரிஞ்சா தமிழ் படிச்சு தான் வரணும், அதான் ரூல். ஆனால் அவனுக்கு தமிழ் தெரியாது. ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வட மாநிலத்தை ஒரு போஸ்ட் ஆகுறாரு தமிழ்நாடுனா தமிழ் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா 3 மாதத்துக்குள்ளே கற்றுக்கணும். அப்படி ஒரு ரூல் எதுவுமே இல்லையா? ரூல் இருக்கு. அதை நீங்கள் கற்றுக்கலைன்னா எழுத படிக்க அட்லீஸ்ட் பேசவாது கற்றுக்கணும். அது பண்ணலைன்னா அப்போ எப்படி இருக்கு? நம்ம தமிழர்கள் எண்ணிக்கை அந்த அளவுக்குலாம் இல்லை பிற மாநிலங்கள்ல. அவங்களுடைய நேரடியாக தமிழர்கள் வியாபாரத்தில் அதிகமாக இருப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டில் அவ்வளவு அதிகமாக இருக்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்து டாப் லெவலில் இருப்பாங்க, ஆனால் லோ லெவலில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கம்மி. அந்த மாதிரி படித்த தமிழர்கள் வந்து, ஏன்னா சிவசேனா மும்பையில் நம்மளை அடிச்சான்ல தமிழர்களே, அந்த 90கள்ல சிவசேனாவில் அடித்தாங்க, கர்நாடகாவில் அடித்தாங்க, பெங்களூரில் மும்பையில் எல்லாம் அடித்தாங்களே. இன்னைக்கு மும்பையாக இருக்கட்டும் இல்லை கர்நாடகாவாக இருக்கட்டும், நார்த் இந்தியன் டாமினேஷன் தானே அதிகமாக இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போ யாரை போய் அடிப்பாங்க அவங்க? இப்போ அந்த எதிர்ப்புணர்வு வருது, இப்போ கொஞ்சம் மகாராஷ்டிராவில் வருது, இந்தியெல்லாம் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு. அதாவதுங்க, இந்தியா எல்லாருக்கும் பொதுவானது, அதில் வந்து மாற்றம் இல்லை. அனைத்து மக்களும் யார் வேணாலும் எந்த மாநிலத்தில் வேணாலும் தங்கி தொழில் செய்யலாம், வேலை பார்க்கலாம், எல்லாம் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த மாநில மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணணும். இதுதான் வந்து. ஆனால் இங்கே முழுக்க அவங்க மட்டும் தான் இருக்கு. முழுசு அவங்க பாருங்க, 90% அவங்க தான் இருக்கு. அந்த டேட்டா சொல்லுதில்ல, நான் பொய்யா சொல்கிறேன், டேட்டா சொல்லுது. அதுவும் 9-7 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ எண்ணிக்கை கண்ணா. இன்னைக்கு டேட்டா இல்லை, எனக்கு கிடைக்கல. அப்போ 9 வருஷத்துக்கு முன்னால் இருந்த டேட்டா எப்படி சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், 70 to 80, 90% குரூப் டி ஃப்ரண்ட்லைன் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ். 70 to 90% நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். 4000 பேரில் 60% 70%. என்எல்சி போய் பாருங்க, எல்லாம் நார்த் இந்தியன். ஆமா, நம்ம இங்க இடம் கொடுத்த உள்ள தமிழ அவனுக்கு இன்னும் நட்டைடு கூட வரல, நஷ்டடு கூட வரல. அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாத்தி கிட்டத்தட்ட 20 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சவங்க என்எல்சியில். கேட்கறதுக்கு நாதி இருக்கா? பிஜேபி தலைவர் எவனாவது கேட்டிருக்கானா? பிஜேபி தலைவர்கள் யாராவது போய் அதுக்கு சால்வ் பண்ணியிருக்காங்களா? அண்ணாமலை சால்வ் பண்ணாரா? இல்லை தமிழிசை சால்வ் பண்ணாங்களா? இல்லை இன்னைக்கு இருக்க நயனா நாயந்திரா சால்வ் பண்ணி கொடுப்பாரா என்எல்சி பிரச்சனையா? அப்போ என்ன, இவங்க எல்லாம் வந்து நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக உதவுறேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் பாடுபடுறோன்ற. என்எல்சியில் கிட்டத்தட்ட 3000 அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடித்தவங்க 20 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தீர்வு வாங்கி கொடுத்துருக்காங்களா? அவங்க எடப்பாடி வாங்கி கொடுப்பாரா? வட மாநிலம் உங்களுக்கு ஓட்டு போடுதில்ல எடப்பாடிக்கு. கடலூரில் என்எல்சி நெய்வேலியில் 3000 அப்ரண்டிஸ் முடித்தவங்க தமிழர்கள், இடம் கொடுத்தவர்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல என்எல்சி. அதை ஃபுல்லாக நார்த் இந்தியனை வச்சு நிரப்பியிருக்காங்க. இது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எடப்பாடி முயற்சி எடுத்திருக்காரா? அது வரைக்கும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அண்ணாமலை முயற்சி எடுத்திருக்காரா? நயனா நாயந்திரன் எடுப்பாரா? அமித்ஷாட்ட சொன்னீங்களா? அப்புறம் எங்கே தமிழகத்தை காப்பீங்க? எங்கே போய் மக்களை மீட்பீங்க? மக்கள் தான் குழியில கிடக்கானே, அவனை எப்படி மீட்க போறீங்க? எப்படி தமிழகத்தை காக்க போறீங்க? சொல்லுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியலை இதில் பேசியிருக்கீங்க. ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த பீகார்கள் தான் ரயில்வேல ஆதிக்கம் செலுத்துறாங்கிற ஒரு பார்வை உண்டு. அது காரணம் லல்லூர் பிரசாத் யாதவ் இந்த ரயில்வே மினிஸ்டராக இருந்தப்ப அவங்க ஆட்களுக்காக நிறையா கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் தொடர்ச்சியாக இருக்கு. இல்லை அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு வந்து பீகாரில் வந்து படிப்பறிவு கம்மி முதல்ல, ரெண்டாவது வறுமை, படிப்பறிவு கம்மி, வறுமை. அதே நேரத்தில் பீகாரில் ஐஏஎஸ் படிக்கிறவங்க அதிகம். அது அது அங்கே தமிழ்நாட்டோட அவங்க அதிகம், தமிழ்நாடு அதிகம். ஆனால் படிப்பறிவு கம்மி, வறுமை அதிகம், பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப கம்மி, வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கம்மி. அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கலாம். எப்போ லல்லு பிரசாத் எப்போ இருந்தார்? 20 வருஷத்துக்கு முன்னாலே இருந்தார். 2002 அந்த காலகட்டம்ல, அந்த காங்கிரஸ் பீரியட்ல யூபிஏபி கவர்மெண்ட் அப்பல இருந்தாரு. அப்ப இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் எப்போ போட்டிருக்கான்? இப்போ போட்டிருக்கான் 2015-14 அப்புறம் போட்ட ரெக்ரூட்மெண்ட் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் எல்லாம். அதனால வந்து
இந்த ஒரு டிஸ்பாரிட்டி இருக்க தான் செய்யுது. இந்த டிஸ்பாரிட்டியை களைவதற்கு யார் முயற்சி எடுப்பா? கண்ணு முன்னால என்எல்சி இருக்கு, நம்மளுக்கு கண்ணு முன்னால ரயில்வேஸ் இருக்கு, இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு, கண்ணு முன்னால ஸ்டேட் பேங்க் இருக்கு, பேங்கிங் செக்டர் இருக்கு, கண்ணு முன்னால பேங்க் ஃபுல்லா நார்த் இந்தியன்ஸ் ஆகும். நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் முகர்ஜி சர்மாக்கள் தான். ஆமா, சர்மாக்கள், முகர்ஜிக்கள், இந்த மாதிரி. அப்ப இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஆக்கிரமித்தா இதனால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்பு இழப்பு, இதனால் ஏற்படக்கூடிய மனித உழைப்பு நாட்கள், இதனால் ஏற்படக்கூடிய வறுமை, இதனால் ஏற்படக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம் எல்லாமே தமிழனை தானே பாதிக்குது. 30% நீ போட்டுக்கோ, வடமாநில 15 to 30% கூட போட்டுக்கு. பட் 70% கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தமிழ்நாடு, தமிழ் மக்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. அதை வந்து எடப்பாடி உறுதிப்படுத்துவாரா நாளைக்கு இன்னைக்கு மீட்டிங்ல? கண்டிப்பா அது ரொம்ப ஒரு முக்கியமான. என்எல்சியில் நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லுவாரா? என்எல்சியோட அப்ரண்டிஸ் 3000 பேர் திமுக பண்ணலன்னு கூட சொல்லுங்க. திமுக ஆட்சியில் இருந்துச்சு, திமுக பண்ணல, நான் பண்ணி தரேன்னு சொல்லுங்க. இப்ப ஆட்சியில் இருக்காருல மோடி, அவர் கூட தானே கூட்டணி வச்சிருக்கீங்க, சொல்லுங்களா? நீங்க செய்வீங்களா? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போன்றீங்க. அவங்க மக்கள் தானே, என்எல்சி தமிழர் தானே, தமிழர் தானே அவன். அவனை மீறுங்க. நீங்க முதல்ல அதிமுகவை அமித்ஷாட்டு காப்பாத்துங்க, அதுக்கப்புறம் அதிமுகவை மீட்கிறத பத்தி பேசலாம். காப்பாற்றணும்ல முதல்ல. கண்டிப்பா இந்த ரயில் விபத்துக்கு பின்னால் இவ்வளவு அரசியல் இருக்கு, டெக்னிக்கலான இஷ்யூ இருக்கு, மேன் பவர் ஷார்ட்டேஜ் ஒன்று இருக்கு. யார் மேன் பவரா இருக்கா தமிழ்நாட்டில்? வட இந்தியர்கள் இருக்கிறாங்க, அது ஒரு இஷ்யூ. எல்லாத்தையும் நார்த் இந்தியனா போறது மூலமா வரக்கூடிய பிரச்சனையாகவும் இது மாறிக்கிட்டு இருக்குது, பெரிய பெரிய சிக்கலா மாறுது. இது பொதுமக்கள்கிட்ட இது கோபம் நிறையவே இருக்கு. போற இடமெல்லாம் வட இந்தியர்களை பார்க்கும்போது அவன் அந்த சர்வீஸ் பாதிக்குது, அதனால அவன் இப்போ மலையாளிகள் இருக்கிறத பார்த்து தமிழர்கள் கோபம் இல்லை, அவனோட அவனுக்கு உறவு கொள்றது கான்வர்சேஷன் ஈஸியா தான் இருக்கு. அவன் பண்ணி நம்ம ஃபோனடிக்ஸ்ங்க, தமிழ்ல இருந்து போனது மலையாளம், அதனால அது பிரச்சனை கன்னடா எல்லாமே அவனும் தமிழ்ல பேசிடுவான். அதனால பிற மொழியினர் மீது கோபம்னு சொல்ல முடியாது. அப்ப பார்த்தா மலையாளிகளை தமிழர்கள் நட்பாக இருக்காங்க. வட இந்தியர்களுடைய இது வந்து இவனை பாதிக்குது அப்படிங்கிறப்ப அது ஒரு இஷ்யூ ஆகுது, உயிரிழப்பே ஏற்படுது. அந்த சிக்னல்லாம் நிக்காமட்டா அது யாருடைய பொறுப்பு? எப்படி இவ்வளவு? அப்ப என்ன இன்வெஸ்ட் பண்றீங்க? அந்த ரயில்வேக்கான பட்ஜெட்டையே கட் பண்ணிட்டாங்க அவங்க. தனி பட்ஜெட் ஒரு தமிழ்நாட்டுக்கு ₹1 ஒதுக்கியிருக்கான், ஒரு ஏதோ ஒரு செக்மெண்ட்டுக்கு ₹1 ஒதுக்கியிருக்காங்க. எப்படி இருக்கும்? அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள பயணிக்கிற ட்ராக் எல்லாம் இவங்க பராமரிக்கிறதே இல்லைங்கிற விமர்சனம் வேற உண்டு. அடுத்த ஸ்டேட்டுக்கு போற ட்ராக்கை மட்டும் அப்பப்போ பஞ்சம். ஏன்னா அது வட இந்தியா வரையும் போகும்ல, பெங்களூர் போயிட்டு போகும். நீங்க எக்மோர் போங்க, எத்தனை இடத்துல எஸ்கலேட்டர் இருக்கு, எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்கு, எத்தனை பிளாட்ஃபார்ம்ல எஸ்கலேட்டர் இருக்கு, எத்தனை வயசானவங்க பெட்டியை தூக்கி வர முடியாம ஏற முடியாம கஷ்டப்படுறாங்க, எத்தனை இடத்துல இட்டு வச்சிருக்காங்க. எக்மோர் எடுத்துக்கோங்க, சென்ட்ரல்ல மேலே கிடையாது, எத்தனை இடத்துல இந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து டோட்டலி புவர். எக்மோர் மட்டுமா? ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் பாருங்க, 3 பிளாட்ஃபார்ம், 4 பிளாட்ஃபார்ம், 5 பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க பிளாட்ஃபார்மு இன்டர்நெட்ல ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்ம்னு போட்டிருப்பான், நீங்க அங்க போனீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வராது, வேற பிளாட்ஃபார்ம்ல வரும். எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் சென்ட்ரல் டிஸ்பிளே மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேஷன்ல கிடையாது. நீங்க வந்து 2-3 என்ட்ரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரியை தாண்டி வேற எங்கேயா போனீங்கன்னா அங்கே டிஸ்பிளே இருக்காது. நீங்க அங்கேருந்து பெட்டியை தூக்கிட்டு மாடிப்படி ஏறி இன்னொரு பிளாட்ஃபார்ம் போய் இறங்குறதுக்குள்ள வயசானவங்க, முடியாதவங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்க வேண்டியது அவங்க தான். அப்ப என்ன நீ பட்ஜெட் ஒதுக்கியிருக்க, என்ன நீ வந்து ரயில்வே மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் உனக்கு ஒழுங்கா வந்து இன்டர்நெட்ல பிளாட்ஃபார்ம், இன்டர்நெட்ல தானே டிக்கெட் விற்கிற, இன்டர்நெட் தானே நீ எல்லாமே கொடுக்குற, இன்டர்நெட் தானே ஷெட்யூல் போடுற, இன்டர்நெட் தான் கோச் காமிக்கிற, ஏன் பிளாட்ஃபார்ம் மட்டும் உன்னால காமிக்க முடியல? இன்டர்நெட்ல நீ சொல்ற பிளாட்ஃபார்ம் எந்த ட்ரெயினாவது ஏறி இருக்காங்களான்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க இன்டர்நெட்ல வந்து பிளாட்ஃபார்ம் 1ன்னு போட்டிருக்கோம், நீங்க அங்க போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 3க்கு போகணும். கடைசி நேரத்துல போறவன் செத்தான், அதோட சார். ஆமா, படி ஏறி இறங்கி பண்ணணும். ஒருவேளை நீங்க வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால போனீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிடும். இன்டர்நெட்ல பார்த்து இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னா அந்த பிளாட்ஃபார்ம் போனீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல ட்ரெயின் வராது. டிஜிட்டல் இந்தியாவும் ஃபெயிலியர். அப்ப டிஜிட்டல் இந்தியா என்ன, டிஜிட்டல் இந்தியா நீ வச்சிருக்க, இதை கூட சரி பண்ண முடியல, நீ எதுக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்ற? இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இது வெறும் விபத்து இல்லை,
கவனக்குறைவு இப்படி மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. இது நிறைய வட இந்தியர்களை நியமிப்பது, பாஜகவினுடைய கவனக்குறைவு, தமிழர்கள் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அலட்சியம், அவருடைய வழக்கமான அரசியல் எல்லாமே இதுல அடங்கி இருக்கிறது. ஒரு சிக்னல் காமிக்காம விட்டனுடைய விளைவு இந்த அளவுக்கு போயிருக்கு. இதை எப்படி சரி செய்யணும், இதுக்கான காரணம் என்ன, அரசியல் எங்க மூலகர்த்தா எங்க இருக்குங்கிறத அந்த மூல வேர்த்தே நம்ம குரல் வந்து ஒழிக்கலைன்னா, நம்ம இந்த அநீதிகளை எதிர்த்து ஒழிக்கக்கூடிய அரசாங்கம் இல்லைன்னா நம்ம தெருவில் போக வேண்டியதான். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மட்டும் கூட குரல் ஒழிக்காம இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒழிக்கக்கூடிய ஒரே குரல் ஸ்டாலின் குரலாக தான் இருக்கு. அது கூட இல்லைன்னா கடைசியில் நம்மெல்லாம் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட், டோட்டல் ஆன்ஸ்லாட் இதுதான் நடக்கும். கண்டிப்பா. இந்த விபத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் பிரச்சனை, டெக்னிக்கல் இஷ்யூ, இதை எப்படி சரி செய்வது, இது ஏதோ இன்னைக்கு இந்த நொடியில் நடந்த பிரச்சனை கிடையாது. இது கிட்டத்தட்ட இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே ரயில்வேக்கு அவர்கள் கொடுக்க முக்கியத்துவம், தமிழர்கள் மீது அவர்கள் காட்டுகின்ற அலட்சியம், இது எல்லாவற்றையும் பார்த்து தான் இந்த அரசியலும் இந்த விபத்தையும் புரிந்து கொண்டுங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சுங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.